சொன்னப்போ மிகவும் துடிப்போடு இன்றைக்கு பணியாற்றக்கூடிய ஒரு இளைஞராக எங்களுடைய மாவட்டம் வளர்ச்சி பெறுவதற்கான எல்லா விதத்திலும் தன்னுடைய பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், குறிப்பாக எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலிருந்து வருகை தந்திருக்கின்ற உயர் அதிகாரிகளுக்கும், வருகை தந்திருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கும், பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் முதலில் உரையாற்றி எங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன போல எப்படி நாம் அப்டேட் அவர் அப்கிரேடேஷன் எங்கெங்கெல்லாம் நடந்து கொண்டிருக்குன்னா அதோட அவேர்னஸ் நமக்கு இருக்கிறதா, வெறுமனே நமக்கு தெரிஞ்சதுலாம் இன்ஜினியரிங், டாக்டர், பாலிடெக்னிக், ஐடி இதோடு நம்மளுடைய வேலை முடிஞ்சதா, இதை தாண்டி என்னென்ன விதமான துறைகள் இருக்குன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோமா அப்படிங்கிறது மிக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கோம். குறிப்பாக மற்ற நாடுகளுக்கும் நம்மளுடைய நாடுகளுக்கும் இருக்கின்ற வித்தியாசம் என்பது நம்ம நாட்டுக்கு தான் அதிகப்படியாக இளைய சக்தி இருக்கின்றது. கிட்டத்தட்ட 140 கோடி பேர் மக்கள் தொகை இருக்குதுன்னா கிட்டத்தட்ட 60% பேர் இளைஞர்கள் கொண்டிருக்கின்ற நாடு எது என்று சொன்னால் நம்ம இந்திய நாடு என்கிற பெருமை நமக்கு எல்லாம் இன்றைக்குமே உண்டு. குறிப்பாக 15 வயதிலிருந்து 34 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய தொகை மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43 கோடி பேர் இருக்கிறாங்க. இன்றைக்கு பல்வேறு துறைகள் வந்திருக்கின்றது. இங்கே மாவட்ட ஆட்சித்தலைவர் சொன்ன மாதிரி 205 கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 20,000 பேருக்கான வேலை வாய்ப்போடு இன்றைக்கி வருதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நம்ம 3,500 பேர் தான் நம்ம வந்திருக்கோம். ஆக நாம் இதை மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும். இன்னும் இந்த மாதிரியான வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய உற்றார்களுடன் நம்முடைய நண்பர்களுடன் எடுத்து சொல்லி அதை கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கி தர வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேருக்கு வேலை கிடைத்திருக்கின்றதோ அதற்கான பணியாணை கிடைத்திருக்கணும். நீங்கள் மற்றவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்கள். இது என்ன மாதிரியான அரசாங்க முன்னெடுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றது, இது வரைக்கும் எத்தனை பேருக்கான வேலை வாய்ப்பு. உதாரணத்துக்கு 2-3 நாட்கள் முன்பு கூட நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், இது நான் கொடுக்கின்ற டேட்டா இல்லை, இது ஒன்றிய அரசே கொடுக்கக்கூடிய டேட்டா. என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னால், இந்த 3 வருட காலத்துக்கு கிட்டத்தட்ட 77 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற இளைய சமுதாயத்திற்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்திருக்கின்றது இந்த தமிழக அரசு என்பதை ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கிற புள்ளி விவரம் அல்ல, யூனியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய புள்ளி விவரம். அதனால தான் இன்றைக்கி பல பேர் இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு முதலீடு செய்ய வேண்டும், எங்களுடைய கம்பெனிஸ் நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்று இன்றைக்கி பல தரப்பு மக்கள் வருகிறார்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கி எந்த அளவுக்கு இந்த ஒரு என்கரேஜிங் ஸ்டேட்டாக நம்முடைய ஸ்டேட் இருக்கின்றது. நம்முடைய தேடி இவ்வளோ இன்ட்ரெஸ்டோடு இவ்வளோ பேர் இன்றைக்கி முதலீடு செய்ய வருகிறார்கள் என்று நீங்கள் உணர வேண்டும். ஆக வருகை தந்திருக்கின்ற நம்முடைய இளைய சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற நீங்கள் இந்த பணியாணையை பெற்ற பிறகு முதல்ல நீங்கள் போய் அந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா முதல்ல இந்த 205 கம்பெனிஸையும் சார்ந்திருக்கின்ற அந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, அந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, முதல்ல அவர்களுக்கு அனைவருக்கும் திருச்சி மாவட்டத்தின் சார்பாக என்னுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா நம்மை நம்பி திருச்சி மாவட்டம் எஜுகேஷனுக்கான ஒரு ஹப்பாக இருக்கக்கூடியது இந்த சுற்று வட்டாரங்கள். ஆக நம்மை நம்பி இங்கே வரும்போது தான் அவங்களுக்கான மிகப்பெரிய நம்பிக்கை என்னென்னா, திருச்சி மாவட்டத்தில் வேலைவாய்ப்பு நம்ம ஒரு எம்ப்ளாயராக கலந்துக்கிட்டோம்னா தரமான நல்ல எம்ப்ளாயீஸ் கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு தான் இங்கே வருகிறார்கள். ஆக அந்த நம்பிக்கை வீண் போகாத வண்ணம் ஒவ்வொரு முறையும் நாமும் பங்கேற்று நம்முடைய இளைய சமுதாயம் நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கி அந்த வேலையிலே உங்களை முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். திருச்சி மாவட்டத்துடைய பெருமையும் இதை சுற்றி வட்டார பகுதியிலிருந்து நீங்கள் வந்திருந்தாலும் சரி, அந்த பெருமையை நிலைநாட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணி காட்டுங்க. நீங்கள் அந்த கம்பெனி வளர்ந்தது என்று சொன்னால் அது என்னால் தான் வளர்ந்தது, நான் இந்த மாவட்டத்தை சார்ந்த இந்த பெருமையை தேடித்தரக்கூடியவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருந்தாக வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாங்கள் தொடர்ந்து முதல் முறையாக எங்களுடைய அன்பில் அறக்கட்டளை வேலைவாய்ப்பு முகாமை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறது என்று சொன்னாலும் முதல் முறையாக அரசாங்கத்தோடு சேர்ந்து இன்றைக்கு நாங்களும் இதில் இணைந்திருக்கிறோம் என்பதை எங்களுக்கான ஒரு பெருமையாக நான் கருதுகின்றேன். ஆக வருகை தந்திருக்கிற பணியாணையை பெற்ற பிறகு இது இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான நாள். ஏன்னா பணியாணையில் சேர்ந்து நீங்கள் முதல் மாத சம்பளத்தை நீங்கள் வாங்கும் பொழுது அது 10,000 ரூபாயிலிருந்து சரி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பளத்தை நீங்கள் பெறும் பொழுது வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நாம் முன்னேற வேண்டும், நம்முடைய இடத்துக்கு இன்னொரு இளைய சமுதாயம் வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் ஒரு தூதுவராக நான் இருக்க வேண்டும் என்ற வகையில் நீங்களும் தொடர்ந்து நீங்கள் பணியாற்றிட வேண்டும். இன்றைக்கு இருக்கின்ற நாட்டினுடைய அந்த ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல, டெக்னாலஜியோட ட்ரெண்டுக்கு தகுந்தாப்புல நீங்களும் உங்களை புதுப்பிச்சு கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அதனால தான் கரெக்டாக தான் சொன்னால் நம்ம இந்த கம்பெனி இது என்னோட சொத்துப்பா, இந்த பையன் இந்த பொண்ணு இந்த பையன்னு இருக்கனால நான் பயப்பட தேவையே இல்லை, என் கம்பெனி அடுத்த உயரத்துக்கு போகும் என்கின்ற நம்பிக்கையை தர வேண்டியது யாரிடம் இருக்குது என்று சொன்னால்
உங்களிடம் தான் இருக்கின்றது. ஆக தொடர்ந்து நல்ல விதத்தில் பணியாற்றுங்கள். அடுத்து வருகின்ற உங்களுடைய தம்பிகள், உங்களுடைய தங்கைகள், உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருங்கள். அப்படி வழிகாட்டியாக இருக்கக்கூடியதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கெல்லாம் அமையட்டும் என்று சொல்லி உங்களுக்கும் அனைத்து கம்பெனிஸை சார்ந்த இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.